ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி தண்டு கட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா. இன்றைக்கி தண்டு பொரியல் என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி 4 விரல் அளவுக்கு எடுத்து போட்டுடணும். அதை ஊற வச்சிடணும் தண்ணியில். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் 2 கைப்பிடி போட்டுட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், அப்புறம் சீரகம் கொஞ்சம், இஞ்சி துண்டு, இதெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி இதை க்ரோஸாக அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இது இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒரு சொதமாக அரைச்சிக்குவாங்க இல்லையா, அது மாதிரி அரைக்கணும். அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற தண்ணியிலையே அதை அரைஞ்சிடணும், அவ்வளோதான். தண்ணியே ஊற்றாமல் இதை ஒரு திப்பியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போடலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை. கடலைப்பருப்பும் போட்டுட்டு நல்லா அது வெடித்தோடனே வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணங்கினோடனே தண்ணியில் இருக்கிற தண்டை அப்படியே பிரியாமல் அப்படியே எடுத்து போடணும். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சு வச்சுருப்பேன். அதனால் பாருங்கள், உடனே கட் பண்ண உடனே போடுறப்போ நம்ம மோரெல்லாம் போடல, நான் ஊற வைக்கல. இருந்தாலும் வெள்ளையாக தான் இருக்கும். இம்மிடியேட்டாக அப்படியே சைமல்டேனியஸாக செஞ்சுடுவேன். மஞ்சத்தூள் போட்டு அந்த பருப்பு பாருங்கள் 2 தடவை கழுவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி தான், அவ்வளோதான். அதோடு அப்படியே போட்டு உப்பு போடக்கூடாது. இது வெந்தவுடனே எடுத்துகிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வெந்தவுடனே அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, பருப்பை எடுத்து கிள்ளி பதமாக வந்துடும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு போட்டோடனே இந்த இது இல்லைங்களா, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பவுட்ரு, அதை எடுத்து போட்டுடணும். இதில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், இதுதான் பவுட்ரு பண்ணியிருக்கிறோம். அதை போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். மேலாக தான் போட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சுண்டுட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். ரசத்துக்கு, சாதத்துக்கு தக்காளி ரசம் வச்சுட்டு இது பண்ணிட்டோம்னா இது போச்சு, ஒரு டயட் சமையல் மாதிரி ஆகிடும்.